ஸ்ரீ ரமண பகவான் அருளி செய்த அக்ஷரமண மாலை பாதன்மரம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாட்டு நின்னறி எரித்தனை நீராக்கிடும் முன் இன்னருள் மழைப்பொழி அருணாச்சலா அப்படிங்கிற பாட்டு. இந்த பாட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பாட்டை ஒரு தடவை கவனிக்கணும். நானிடை நாடிட நானாய் ஒன்றி நீ தானுவாய் நின்றனே அருணாச்சலா. இந்த பாட்டில் தானுவாய் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தை என்ன சொல்கிறது? அருணாச்சலங்கிறது செயல்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது அப்படின்னு அதோட விளக்கமாக பார்த்தோம். இந்த சாதகனுக்கு என்ன தோணும்னா, இந்த செயல்களுக்கு அப்பாற்பட்ட அருணாச்சலத்தை அடைஞ்சு நம்மளும் செயலற்ற நிலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும். அதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் இது எப்படி நடக்கும்? இங்கே ஒரு செயலற்ற செயல் நடக்கணும்னா அது எப்படி நடக்கும்? கொஞ்சம் கூர்மையாக பார்க்கும்போது செயலற்ற செயல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, செய்பவன் நான். ஒரு செயலை செய்யும்போது செய்கிறது நான் தான் அப்படின்னு நம்ம இல்லாத போது அங்கே செயல் நடக்கும். நான்கிறது ஒன்று இல்லாத போது அந்த செயல் நடக்கும். அங்கே நம்ம ஏதாவது அகங்காரத்தோடு கூடிய மனசு இருக்கு இல்லையா, அந்த அகங்காரத்துக்குரிய இருக்கக்கூடிய மனசானது செயலற்று போகும். ஆனால் செயல் நடக்கும். அப்போ தான் இந்த சாதகனுக்கு என்ன புரியும்னா, இங்கே இருக்கிற ஒவ்வொன்றையுமே அந்த வஸ்து தான் நடத்தின்னு இருக்கு, அந்த அருணாச்சலம் தான் நடத்தின்னு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். இப்போ இன்னொரு விஷயத்தை பார்க்கலாம். செயலற்ற நிலையில் இன்னொரு கோணங்கிறது அருணாச்சலம் ஸ்தம்பமாக ஸ்தானுவாக நிற்கிறது. நம்ம செயலற்று நிற்கிறது போது மனசே நின்று போகிறது. ஆனால் அருணாச்சலன் அச்சலமாக சலனமே இல்லாமல் இருந்தாலும் அதுதான் எல்லா செயல்களுக்கும் காரணமாக இருக்குது. செயலற்ற அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயத்தையும் தாண்டி அருணாச்சலன் அக்னி ஸ்தம்பமாக நிற்கிறான். அவன் சாதாரண ஸ்தானுவாக இல்லாமல் அக்னியே சொரூபமாக இருக்கக்கூடிய ஒரு தூண் மாதிரி நிற்கிறான். அதைத்தான் பகவான் இந்த பாட்டில் முதல் வரியில் நின்னறி எரித்தனை அப்படிங்கிறார். ஏன்னா வேதமே அந்த அக்னி ரூபமாக தான் சொல்கிறது. புராணத்தில் ஆதியில் அடிமுடி தேடுற படலத்தில் விஷ்ணுவும் பிரம்மாவும் ஈசனை அடைஞ்சிடுவோன்னு தேட ஆரம்பிக்கிறா. ஆனால் அப்படி கண்டுபிடிச்சி விடுவோம் அப்படிங்கிறது முடியாத காரியம். அதனால ரெண்டு பேருமே அவளுடைய முயற்சிகள்லாம் கைவிட்டுட்டு ஓஞ்சதுக்கு அப்புறமா அந்த அருணாச்சலன் அங்கே அக்னி ஸ்தம்பமாக நிற்கிறான். அப்படி நின்னறி அப்படிங்கிறது அக்னியோட அக்னி அப்படி எடுத்துக்கணும். இந்த வரியை நம்ம திருப்பியும் பார்க்கும்போது நின்னறி எரித்தனை நீ ராக்கிடு முன் அப்படிங்கிற வரி இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு வரி. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, ஒரு யக்ஞ குண்டத்தில் தகன்னு அக்னி எரிஞ்சின்னு இருக்கு. அதுக்குள்ளே ஆஹூதி கொடுக்கறதுக்காக வஸ்திரத்தையோ இல்லை பொருளையோ போடுறோம். அந்த அக்னி எந்த செயலையும் செய்யாமலேயே போட்ட அந்த பொருளையும் சேர்த்து எரிச்சுடுறது. நம்ம இந்த பொருளை சாம்பலாக்கி விடுவேன் அப்படின்னா எந்த நினைப்பும் அந்த அக்னிக்கு இல்லை. அதோட சுபாவம் என்ன? எரிக்கிறது, அவ்வளோதான். இங்கே அக்னி எந்த செயலையுமே செய்யலை. இந்த ஆஹூதி அந்த அக்னியோட போய் சேர்ந்தது, அவ்வளோதான். அக்னியோட சன்னதி மாத்திரத்திலேயே இந்த ஆஹூதியானது தன்னோட உண்மையான நிலையை அடைஞ்சுடுறது. இங்கே உண்மையான நிலைங்கிறது என்ன? நீராக்கிடுதல். அதாவது விபூதி தான் அங்கே உண்மையான நிலை. விபூதி ரொம்ப பெரிய செல்வம். அது மாதிரி இந்த அருணாச்சலங்கிற அந்த அக்னி கிட்ட போய் நின்னா போதும், நம்மளை ஆஹூதியாக்கி சமர்ப்பணம் பண்ணும்போது ஆஹூதிங்கிற நான்கிற அந்த இடத்துல இல்லாமல் போகும். நம்ம என்ன ஆகும்? நமக்குள்ளே இருக்கிற அகங்காரம் போகும். இங்கே பகவான் ஒரு யஜ்ஞத்தை காமிச்சு கொடுக்குறார் நமக்கு இந்த பாட்டில். பகவான்கிட்டோட நான் யாருங்கிறத விசார மார்க்கத்தை பற்றி இந்த இடத்துல நம்ம திரும்பவும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா பகவானுடைய நான் யாருங்கிற அந்த ஆத்ம விசாரமே ஒரு யஜ்யம்தான். அது எப்படி யஜ்யமாகும் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரலாம். உதாரணமாக ரமண பகவான் சொல்கிறார், கண்களை மூடிக்கோங்கோ, உத்து உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்தால், ஒரு தாட் வரும் இல்லையா, அது எந்த எண்ணம்னு ஆராய்ச்சி பண்ணாமல் அந்த எண்ணம் யாருக்குங்கிற கேள்வியை கேளுங்க.
அதுக்கு என்ன எனக்குங்கிற பதில் வரும். நமக்கு எனக்கு தான் இந்த தாட் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் வரும். அப்போ இந்த எனக்குன்னு சொல்லக்கூடிய அந்த நான் யார்? அப்போது முதல் முறையாக இந்த ஆத்ம விசாரங்கிற யஜ்ஞத்தை தொடங்குறோன்னு வச்சுக்கலாம். அதோட தொடக்க புள்ளியாக என்ன பண்ணுவோம்? ஒரு யஜ்ஞம் தொடங்கும்போது ஒரு சுள்ளியை மட்டும் எடுத்து அக்னிக்குள்ளே போட்டிருப்போம். அது மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு கேள்வியை உள்ளுக்குள்ளே கேட்கும்போது எப்படி ஒரு சுள்ளியை அக்னியில் போடுறோமோ அது மாதிரி ஒரு யஜ்ஞத்தை ஆரம்பிக்கிறோம். ஒரு கேள்வியை நமக்குள்ளேயே போட்டு ஆரம்பிக்கிறோம். ஆனால் இப்படி 1 2 3ன்னு மெதுவாக அது வராது. நம்ம கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே துப்பாக்கியிலேருந்து குண்டுகள் வெளியில் வர மாதிரி தாட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஆனால் சாதகன் என்ன பண்ணணும்? எல்லா எண்ணங்களையும் கவனித்து இது யாருக்கு? எனக்கு. அப்போ எனக்குன்னா எனக்குள்ளே இருக்கிற அந்த நான் யார் அப்படின்னு கேட்குற நிலைக்கு வரல அப்படின்னு வச்சுப்போம். ஆனால் இப்போ அவன் 10 எண்ணங்கள் வேகமாக வரும்போது, 10 தாட்ஸ் வரும்போது அதை கவனிச்சுட்டு இந்த எண்ணம் யாருக்குங்கிற கேட்குற கேள்வியை ஆரம்பிச்சுடுறான். இந்த நான் யாருன்னு கேட்டுட்டே இருக்கான். இந்த விஷயத்தை பொறுமையாக நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கவனம் மெதுவாக கூர்மையாக ஆக ஆரம்பிக்கும். இந்த நான் யாருன்னு உள்ளுக்குள்ளே கேட்குறான் இல்லையா, அது மெதுவாக கூர்மையாகும். அப்சர்வேஷன் ரொம்ப ரொம்ப கூட ஆரம்பிக்கும். இப்போ 10 தாட்ஸ் வருது வேகமாக அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 எண்ணங்கள் அவன் கவனிக்கிறான் அப்படின்னா அந்த திறமை கொஞ்சம் கொஞ்சமாக 6 7ன்னு ஜாஸ்தி ஆகும் அந்த அப்சர்வேஷன். இங்கே என்ன விஷயம் அப்படின்னா, முதல்ல நம்ம ஆத்ம விசாரம்ங்கிற யஜ்ஞத்தில் ஒரு எண்ணத்தை அடையாளம் கண்டு இது யாருக்குங்கிற கேள்வி கேட்குறோம். இப்போ எனக்குங்கிற அந்த உணர்வு வந்தபோது இந்த நான் யாருன்னு கேட்டோம் இல்லையா, இப்போ நம்மளுடைய கவனம் இந்த 6 எண்ணங்களை கவனித்து இந்த எண்ணங்கள் யாருக்கு அப்படின்னு இந்த 6 7 எண்ணங்களை நம்மளால் கவனிக்க முடியறது. இப்போ ஒரு யாகசாலையில் முதல்ல ஒரு சுள்ளியை போட்டு அந்த கவன சக்தி அந்த நெய்யில் தோய்ச்சி அது யாருக்குன்னு கேட்டு ஒன்றுமே செய்யாமல் விட்டுட்டோம். அந்த கணமே அந்த எண்ணம் நீ கண்டுக்கலன்னு உடனே எரிஞ்சு போயிடும், அக்னியில் எரியிற மாதிரி. இப்போ குவியலாக 6 7 சுள்ளியை எரிக்கிறோம், 6 7 தாட்ஸை பார்த்து. இது மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக 10 100 1000ங்கிற எண்ணங்கள் தோண இந்த பிரம்மாஸ்திரமான இது யாருக்குன்னு நம்ம அப்பப்போ நம்ம கேட்டுட்டே இருக்கோம்ல ஒரு விசார கேள்வியை, நான் யாருங்கிறது. அது அந்த நெருப்பு மாதிரி அத்தனை எண்ணங்களுக்கும் உயிர் கொடுக்காம அப்படியே தூக்கி யஜ்ஞத்தில் போட்ட மாதிரி. ஒரு சுள்ளிங்கிறது ஒரு எண்ணம், ஒரு தாட். இப்போ 10 100 1000 சுள்ளிகளை எரிக்கும்போது தகன்னு யஜ்ஞ குண்டத்தில் தீ எப்படி பற்றி எரியறதோ அதே மாதிரி பல நூற்றுக்கணக்கான எண்ணங்கள் நமக்குள்ள வர இந்த விசாரத்தை பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த எண்ணங்கள் எங்கிருந்து உற்பத்தி ஆகிறதோ அங்கேயே போய் ஒடுங்குற இடம் தெரிய ஆரம்பிக்கும். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்படி ஒரு சாதகன் இந்த எண்ணங்களை கவனித்து விசாரத்தில் ஈடுபடுற போது ஆஹா நமக்குள்ள இத்தனை விதமான சிந்தனைகள் வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதில் நிறைய சமயம் நமக்கு அதிர்ச்சியாகவே இருக்கும். ஏன்னா இவ்வளோ கீழ்மையான எண்ணங்கள்லாம் நம்மக்கிட்ட இருக்குங்கிறது அப்போ தான் புரிய வரும். ஆனால் அதை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாமல் அச்சமோ அசூயையோ இல்லாமல் விசாரிக்கணும். அது நல்ல எண்ணமாவோ கெட்ட எண்ணமாவோ அதெல்லாம் ஆத்ம விசாரத்தில் முக்கியமே கிடையாது. தாட்டுங்கிறது எண்ணம்ங்கிறதே தேவையில்லாதது தான். அதில் நல்லது கெட்டதெல்லாம் கிடையாது. அதனால் பொறுமையாக இந்த விசாரத்தை பண்ணணும். பெரிய அக்னி மேலே மண்ணையும் குச்சியையும் போட்டு வச்சுருந்தோன்னா எப்படி அக்னியோட வெளிச்சமும் சூடும் தெரியாதோ அந்த நிலைமையில தான் இப்போ நம்ம இருக்கோம். திரும்ப எண்ணங்கள் சுழன்று வந்து அந்த ஆத்ம சைத்தன்யத்தை மூடி வச்சிருக்கு, அந்த அக்னியை மூடி வச்சிருக்கு. வேதாந்தத்தில் சூரியனை மேகம் மறைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லுவா. அதே மாதிரி இந்த நாள் வரைக்கும் மூடியிருந்த அந்த எண்ணங்களை விசாரங்கிற தீயில எரிக்கிற போது மனசு மெதுவாக மெல்ல நிர்மலமாகும். பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஆத்ம சைத்தன்யத்தோட அந்த ரொம்ப அளவில்லாத சக்தி, அந்த ஜோதி சொரூபம் நமக்குள்ளேயே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். எண்ணங்கள் குறைய
அந்த ஆத்மாவோட அந்த இருப்பு நமக்கு தெரிய தொடங்கும். முதல்ல அந்த சொரூபத்தோட ஆனந்தத்தை நம்ம அந்த விசார காலத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிச்சிடுவோம். அப்படி உணர ஆரம்பித்த உடனே ஆஹா இது என்ன, இந்த தாட்ஸ்லாம் வடிய வடிய, இந்த எண்ணங்கள்லாம் வடிய வடிய இத்தனை பெரிய ஆனந்தம் நமக்குள்ளே உண்டாறதே, அதுவும் தனக்குள்ளேயே தான் இருக்குங்கிறத அந்த விசார காலத்திலேயே உணர ஆரம்பிப்பான் அந்த சாதகன். எப்படி யாக குண்டத்தில் அந்த நம்ம போடக்கூடிய சுள்ளிகள் எரியுமோ அதே மாதிரி ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் வெளியில் வர வர அந்த எண்ணங்கள் அப்படியே விடும்போது தானாக அது எங்கே உற்பத்தி ஆறுதோ அங்கேயே போய் அடங்கி போயிடும். பகவானுடைய ஆத்ம விசாரமே இங்கு நின்னெறி எரித்தனை நீராக்கிடும் முன் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்லி காமிக்கிறேன். இந்த விசாரத்தை நம்ம எதுவும் செய்யாத வரைக்கும், நம்ம எதுவும் பண்ணாத வரைக்கும் நமக்கு ஏதோ இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட மாதிரி இருக்குமே தவிர நம்ம அனுபூதியில் கொண்டு வரணும். மெதுவாக அதை ப்ராக்டிஸில் கொண்டு வரணும். ரமண பகவானோட உபதேசத்தோட தீவிர தன்மை நமக்கு வெறும் இந்த பாட்டை படிக்கிறதுனால புரியாது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சுள்ளியை எரிச்சா எவ்வளோ அக்னி வெளிப்படுமோ அந்த வரையில் தான் நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம். ஆனால் பகவான் எண்ணங்கள் அப்படிங்கிறத எதிரிகள் கோட்டையிலேருந்து வரக்கூடிய அந்த வெளியிலேருந்து நம்மக்கிட்ட நிறையா நம்மளை நோக்கி வரக்கூடியதை முழுக்க நம்மளை விட்டு வெளியில் போகிற வரைக்கும் சாதனையை பண்ணுங்கோ அப்படிங்கிற. இந்த எண்ணங்கள் எல்லாமே நமக்கு எதிரி தான். இது எவ்வளோ பெரிய யஜ்ஞங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு ஆழமான புரிதல் வேணும். தீக்ஷண்யமான ஆழமான புரிதல் அது கண்டிப்பாக வேணும். இதெல்லாம் கூட ரமண பகவான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார். நம்ம செய்யணும், அவ்வளோதான். இதெல்லாம் நமக்கு ஒன்றும் சின்ன குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கார். நம்ம ஆனால் அது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். குரு வாக்கில் நம்பிக்கை மட்டும் இல்லை, குரு வாக்கிலேயே நிற்கணும். அப்போ தான் இந்த ஆத்ம விசாரம் எவ்வளோ பெரிய யஜ்ஞம் யாகங்கிறது நமக்கு தெரியும். இந்த விஷயங்கள்லாம் உபதேசம் பண்ணும்போதோ சொல்லும்போதோ ஞானிகளுக்கு இது பெரிய விஷயமா தோணலாம். ஆனால் பக்தனுக்கு, பக்தி நிலையில் இருக்கிறவனுக்கு பயம் வரும். என்ன இது, அக்னி ரூபமாக இருக்கிற அருணாச்சலம் நம்மளை எரிச்சிடும் போல இருக்கே அப்படிங்கிற பயம் வரலாம். அதுக்கு தான் பகவான் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்கிறார். அதையும் நம்ம பார்க்கணும். அப்படி நீர் ஆக்கிடும் முன் நின் அருள்மழை பொழி அருணாச்சலா அப்படிங்கிற. நின்னெறி எரித்தனை நீர் ஆக்கிடும் முன் நின் அருள்மழை பொழி அருணாச்சலா அப்படிங்கிற. நீ அருள்மழை பொழிஞ்சு உன்னுடைய கருணையினால் நீ என்னை நினைக்கலைன்னா, அப்படியே நினச்சுடலைன்னா எனக்கு நீ என்ன செய்கிறங்கிறது புரியாது. நான் பயந்து போயிடுவேன். எதுவோ நீ என்ன ஏதோ எரிக்க போகிற, உன்னை விட்டு தள்ளி போகிறேன் அப்படிங்கிற பயம் எனக்கு வந்துடும். நம்ம ஏதோ பகவான் அப்படிங்கிறது எனக்குள்ளே இருக்கக்கூடிய பேரின்பம் கருணை அப்படிலாம் நினச்சோமே, ஆனால் இப்படி எரிச்சிடுவாரோ நம்மளை அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடும் எனக்கு. நான் பயந்து போயிடுவேன். அதனால் ஞான அக்னியானால் என்னை சுடுறதுக்கு முன்னாடி உன்னுடைய கருணைங்கிற மழையினால் என்னை அப்படியே மேலே இந்த மழையை பொழிஞ்சுடு அருணாச்சலா. அதுக்கப்புறமா உன்னுடைய ஞான அக்னியில் என்னை எரித்து நீராக்கிடு, விபூதிங்கிற பஸ்பமாக்கிடு அப்படிங்கிற. நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை இங்கே பார்க்கலாம். நம்ம யாகம் பண்ணும்போது பூர்ணாகுதி கொடுக்கும்போது ஆச்சாரியன் அந்த வஸ்துவை கையில் எடுத்து வச்சுப்பார். அதுக்குண்டான மந்திரங்கள்லாம் கோஷமாக சொல்லும்போது அங்கே இருக்கிற நெய்யை இந்த பூர்ணாகுதியில் கொடுக்குற போது அந்த வஸ்து மேலே முதல்ல பொழிவர். அப்படி